இந்த 2025 புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னா ஒரு அடகு கடையோ இல்ல ஒரு வட்டி கடையோ தான் வைக்கணும். என்னடா திடீர்னு அடகு கடைக்கு ப்ரமோஷன் பண்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற வேலை அப்படி. நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் ஈஸியா பேங்க்ல வாங்குற லோன் என்னதுன்னா அது கோல்டு லோன் தான். இந்த நகைக்கடன்ல இப்ப கை வச்சிருக்காங்க. இனிமே நீங்களோ நானோ போயிட்டு ஈஸியாலாம் நகைக்கடன் வாங்கிட முடியாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமானது என்னதுன்னா நம்ம கொண்டு வர கோல்டு நம்மளோட தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணுமா? ப்ரூஃப் எங்க இருந்து போறது? கவர்மெண்ட் ப்ரூஃப் கேட்கறது தப்பு கிடையாது. 20 லட்சம் 50 லட்சம் மொத்தமா லோன் வாங்குற இடத்துல தான் நீங்க ப்ரூஃப் கேட்கணும். 50,000 1 லட்சம் 2 லட்சம் மிடில் கிளாஸ் போயிட்டு அவங்களோட கோல்ட வச்சு வாங்குற இடத்துல ப்ரூஃப் கேட்கறது ரொம்ப தப்பு. கோல்டு வாங்கும் போது அதுக்கான ஜிஎஸ்டி பில்ல மக்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கோல்டுக்குலாம் அவங்கள்ட்ட எங்க ப்ரூஃப் இருக்கும்? உங்க அம்மா நகைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பழைய நகைக்கெல்லாம் எங்க இருந்து ப்ரூஃப் தேட முடியும்? வேற வழியே கிடையாது. இனிமே கோல்டு லோன் வாங்கணும்னா அடகு கடையில தான் போயிட்டு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுத்து நம்ம வச்சாகணும். அந்த நகைய அந்த அடகு கடையில இருந்து திருப்புறதுக்கு போதும் ஆயிரும். கவர்மெண்ட் ஏன் மிடில் கிளாஸ் பத்தி யோசிக்கவே மாட்டாங்கன்னு தெரியல. நீங்க கொண்டு வர ரூல்ஸ் எல்லாமே இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் செட் ஆகும். இப்ப உள்ள நடைமுறைக்கு இது சாத்தியப்படவே படாது.